அட்டம் 5 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சித்தப்பித்தனின் அன்பு கலந்த ஆத்ம வணக்கங்கள். நேயர்களை இன்னைக்கு என்னுடைய ஆத்ம குருவான ஸ்ரீசைலம் பாசி மௌனகுரு என்கின்ற பாரதிராஜா சுவாமிகளுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை நிகழ்வுகளுக்காக வந்திருக்கிறோம். வாங்க சுவாமிகளை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அவரோட எனக்கு ஏற்பட்ட அந்த 7 வருட காலங்கள் அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேயர்களே, இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். ஏன்னா ஒரு மகான் சமாதி அடைந்தால் எப்படி அவரை அவரோட திருமேனியை சமாதி செய்வார்கள் என்கின்ற காணொலியை இதில் முழுமையாக லைவாக காமிச்சிருக்கோம். அதனால் இறுதி வரைக்கும் இந்த காணொலியை பாருங்கள். சுவாமிகளுடைய சமாதி ஒரு அதிர்வலைகள் நிறைந்த ஒரு சமாதியாக இருக்குது. என்னுடைய குருநாதரான எனக்கு தீட்சை வழங்கிய ஓம் ஸ்ரீசைலம் வாசி மௌனகுரு உடைய சமாதி நிகழும்போது அவருடைய மூலாதார சக்கரத்தில் எந்திரங்களின் தாய் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசக்கரம், ஒரு கோவிலில் உடைய அமைப்பே அந்த ஸ்ரீசக்கரம் தான். அந்த ஸ்ரீசக்கரத்திலிருந்து ஒரு காப்பர் ராடு மூலியமாக அவருடைய சிரசில் உள்ள சகசிராரம் வரைக்கும் கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து அதற்கு மேலாக சித்தர்கள் வணங்கிய திருவம்பல சக்கரம், அவர்கள் வடிவமைத்த திருவம்பல சக்கரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர சிதம்பர சக்கரத்தை முறையாக அவரோட முதன்மை சீடர் ஆன சிவ ஆதரி சண்முகராஜ் ஐயா மூலியமாக வடிவமைக்கப்பட்டு அது அவர் சிரசுக்கு மேல் வைக்கப்பட்டு அதற்கு மேலாக லிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அதனால் அந்த ஜீவசமாதியை சுற்றி 3 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் அந்த அதிர்வலைகள் இருக்கும். அந்த ஜீவசமாதிக்கு நுழையிறவர்களுடைய சகல விதமான பாபசாப தோஷங்கள் நீங்கப்பெற்று சகல விதமான ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கப்பெறதை இன்றளவும் நான் கண்கூட பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஆகையால் என்னுடைய குருநாதர் வாசி மௌனகுரு சுவாமிகளுடைய இயற்பெயர் பாரதிராஜா சுவாமிகள். அவருடைய பெற்றோர் அவருக்கு முதல்ல அவர் பாட்டனார் பெயரான மௌனகுருங்கிற பெயர் தான் அவருக்கு வச்சாங்க. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஒரு சின்ன கிராமத்தில் 1955ஆம் வருடம் பிறந்தார். தகப்பனார் ராமசாமி ஆசார், அந்த காலத்து போலீஸ் அதிகாரி. தாயார் கிருஷ்ணவேணி அம்மா விவசாயத்தை பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் உடன் பிறந்தவர்கள் 2 அக்கா, 2 தங்கை, ஒரு தம்பி. தந்தையார் போலீஸுங்கிறனால மிக கண்டிப்போடு இருப்பார். ஆனால் சிறு வயதுலேருந்து குருநாதர் நிறையா சேட்டைகள்லாம் பண்ணுவார். இருந்தாலும் இயல்பாகவே பக்தி மற்றும் இயற்கை சார்ந்த அனுபவங்கள் அவருக்கு இருந்துச்சு. ஏனோ படிப்பில் அவருக்கு சரியாக நாட்டம் இல்லை. அதனால் மதுரை அருகே உள்ள ஒரு தச்ச ஆசாரிக்கிட்ட சீடராக சேர்ந்து பல தொழில் நுணுக்கங்களை கற்றுத்தந்தார். வாலிப பருவம் வந்ததும் ராஜாத்தி அம்மையார் என்கின்ற அம்மையாரை மனம் முடித்தார். சுமார் 40 வருஷத்துக்கு முன்பு இங்கே கோவைக்கு வந்து இங்கேயே செட்டில் ஆகிட்டார். சுவாமிகளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவர் எங்ககிட்ட அடிக்கடி சொல்கிறது, நான் பெற்றிருந்தா கூட 1ஓ 2ஓ தான் பெற்றிருப்பேன். ஆனால் நீங்கள் இப்போ எல்லாம் எனக்கு குழந்தைகளாக இருக்கீங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான குழந்தைகள் எனக்கு இருக்குது. ஏன் அந்த சதுரகிரி சந்தான மகாலிங்கம் கூட என்னோட குழந்தை தான் அப்படிங்கிற அந்த பாவனையிலேயே வாழ்ந்துட்டு வந்தார். சுமார் 18 வருடங்களுக்கு முன்பு வரை 20 வருட காலங்களாக ஒரு மண்டல காலம் 48 நாள் முறையாக கடுமையாக விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறத வாடிக்கையாக வச்சுருந்தார். கூட பல அன்பர்களை வருஷம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் சேடப்பட்டி எனும் கிராமத்தில் அவருடைய குலதெய்வ கோயிலான சின்னாளம்மன் கோவிலில் உள்ள கருப்புசாமி உபாசன தெய்வமாக எடுத்தார். அதனால் அவருக்கு கருப்புசாமியோட அருள் முழுமையாக கிடைக்கப்பெற்று அங்கே வரக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது ஒரு அருள்வாக்க சொல்லிட்டு இருந்தார். அத்தனையுமே பழிச்சிட்டு இருந்துச்சு. சுமார் ஒரு 15 வருடங்கள் முன்பு வரைக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தார். அதன் பின்பு அந்த கோயிலுக்கு போகிறத நிறுத்தி அது அருகே உள்ள கிருஷ்ணன் கோவில் அமைந்துள்ள சித்தர்களுடைய மலை என்று சொல்லக்கூடிய சதுரகிரி மலைக்கு போகிறத வழக்கமாக வச்சுருந்தார். சித்தர்களின் ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு 17 சித்தர்களில் முதன்மையான அகத்தியர், திருமூலர், கோரக்கர் மற்றும் போகருடைய ஆசிகள் கிடைக்கப்பெற்று அங்கே பரம்பரை அறங்காவலராக இன்றளவும் இருந்து வரக்கூடிய சாப்டூர் ஜமீனுடைய அரச குடும்பத்தாருக்கு நெருங்க பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்று பௌர்ணமி அமாவாசை தோறும் அந்த பூஜை பொருட்கள் அடங்கி அந்த பெட்டியெல்லாம் தூக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிது. இதனாலே அங்கே வரக்கூடிய ஜோதிடர்கள், மாந்திரிகர்கள், சித்த வைத்தியர்கள், தாந்திரிகளுடைய நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெற்று அவங்க மூலிமா பல விஷயங்களை கற்றுத்தேர்றாரு.
அங்கே சித்தர்களுடைய தரிசனமும் அவருக்கு கிடைக்கப்பெறுது. பின்பு சித்தர்கள் அடைந்த அந்த சாகா நிலை என்று சொல்லக்கூடிய ஜீவசமாதி நிலையை அடையணுங்கிறது ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டு மெய்ப்பொருள் வாசி, அதாவது 10 நிலையான அந்த தசதீட்சை என்று சொல்லக்கூடிய வாசியை வந்து வசப்படுத்த வேண்டும் என்று நினைத்து சீர்காழி அருகே உள்ள ஓம் சக்தி நாராயண சுவாமி என்கின்ற பாட்டு சித்தருடன் சேர்ந்து பயணித்து அவரோடு அந்த வாசியை எல்லாம் ஆராய்ச்சி செய்து, சித்தர்கள் பாடல்களை ஆராய்ச்சி செய்து அந்த வாசியை வசப்படுத்தி பல சித்துக்களையும் அடைந்தார்கள். பல மாணவர்களை அவர் வந்து உருவாக்கினார்கள். என்னுடன் சேர்ந்து பல சீடர்களுக்கு அவர் பல சித்துக்களை காமிச்சிருக்கார். உதாரணத்துக்கு 10 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு மேஜையில் இருந்த சொம்பை கையாலே அசைச்சு கீழே தள்ளியிருக்காரு. படுத்துட்டு சவாசன நிலையில் ஒரு 2-3 அங்குலம் அவரோட உடலை மிதக்க விட்டு காமிச்சிருக்காரு. 2013 இமயமலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது சுவாமிகளும் அந்த வெள்ளப்பெருக்கில் இறந்துட்டதா எல்லாம் நினச்சாங்க. ஆனால் ஈசனின் அருளால், இயற்கையின் அருளால் அவர் வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் திரும்பி வந்தார். 2018ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரைக்கும் சுமார் 2 ஆண்டு காலங்கள் அமாவாசை தோறும் பழனிமலையில் உள்ள போகர் ஜீவசமாதியும் நவபாஷண முருகரையும் தரிசனம் பண்ணுறதை வாடிக்கை வச்சுருந்தார். அப்போ பழனி அருகே உள்ள கோதைமங்கலம் என்கின்ற கிராமத்தில் அமைந்துள்ள நவகண்ட யோகியான மானூர் சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு போகிறதும் வழக்கமாக வச்சார். அவருடன் ஒரு முறை நாங்கள் போகும்போது இங்கிருந்தான் என்னுடைய ஜீவசமாதிக்கான தேடுதல் ஆரம்பித்ததுங்கிறத சொன்னார். இப்போ ஒரு முறை அந்த ராணூர் சுவாமிகளுடைய குரு பூஜையில் கலந்துக்கும் போது சுவாமிகள் அங்கே அபிஷேக ஆராதனைலாம் முடிந்து திரை போடப்பட்டிருக்கு. சுவாமிகள் வந்து சாஷ்டாங்கமாக விழும்போது அவர் மேலே ஒரு கொத்து விபூதியும் பச்சை துண்டும் எங்கிருந்து வந்ததே தெரியல அவர் மேலே விழுந்திருக்கு. இதை பற்றி அவர்கிட்ட அடியேன்னு கேட்கும்போது அன்றிலிருந்து தான் நான் குளிக்கிறதை நிறுத்திட்டேன்னு சொன்னார். அன்று தொட்டு பல ஆண்டுகளை அவர் வந்து குளிக்கலை. அவர் ஒரு முறையோ 2 முறையோ குளிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். சுவாமிகள் வந்து சிகரெட் வந்து பிடிக்கிறத தொடர்ந்து புகைச்சிட்ருப்பார். ஆனால் அவர் மேலே எந்த ஒரு துர்நாற்றமும் வீசியதில்லை. சாமி சமாதியாகிறதுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரையும் கோரக்கர் ஜீவசமாதி, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூர் அமைந்துள்ள கோரக்கர் மடத்துக்கு போகிறத வழக்கமாக வச்சுருந்தார். அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சிவாலயங்கள் ஜீவசமாதிகள்லாம் தரிசிக்கக்கூடிய அந்த வாடிக்கையும் அவர் வச்சுருந்தார். அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்து தன்னாலான நன்கொடைகளை வழங்குவது, வஸ்திரதானம் செய்வது, எல்லாத்துக்கும் சாதுக்கள், சன்னியாசிகள், சிவனடியார்கள், ஓதுவாமூர்த்திகளுக்கெல்லாம் வந்து காணிக்க கொடுப்பது என்கின்ற அந்த வாடிக்கையெல்லாம் வச்சுருந்தார். அந்த கர்மயோகத்திலையும் சிறந்த விளங்கினார். வருடந்தோறும் வெள்ளிங்கிரிக்கு வந்து மாதந்தோறும் வெள்ளிங்கிரிக்கு வந்து தொடர்ந்து அன்னதானம் செய்து வந்திருக்கிறார் ஒரு நாள். அதில் எங்களையெல்லாம் கூட கலந்துக்க வச்சார். எங்களுக்கும் அதை வந்து போதிச்சார். சுவாமிகள் பல சித்துக்கள் கைவர பெற்றாலும் மிக எளிமையாக வாழ்ந்தார். எளிமையாக நடந்துக்குவார் எல்லாத்துக்கிட்டேயும். அந்த எளிமையை எல்லாத்துக்கும் போதிக்கவும் செஞ்சார். சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த பின்பு 34 மணி நேரம் கழித்து தான் அவருடைய திருமேனியை சமாதி செய்தோம். அதோட நிகழ்வுகளை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. கருடன் வந்து ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளையும் வட்டமிட்டுட்டு இருந்துச்சு. அந்த நிகழ்வுலாம் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க பார்ப்போம். பகையுமில்லை, என் பொருள் மீது பற்றுமில்லை, பின்னான் அழிய நீர் ஆசை கொண்டாய். மூச்சில் கலந்து உயிரில் நுழைந்தாய், எல்லாமாகி என்னுள் நிறைந்தாய். மூச்சில் கலந்து உயிரில் நுழைந்தாய், எல்லா
நான் படைத்த தடைகள் நீக்கி முழுமை உணர்த்த நீ நினைத்தாயோ? நான் படைத்த தடைகள் நீக்கி முழுமை உணர்த்த நீ நினைத்தாயோ? மூச்சில் கலந்து உயிரில் நுழைந்தாய், எல்லாமாகி என்னுள் நிறைந்தாய். மூச்சில் கலந்து உயிரில் நுழைந்தாய், எல்லாமாகி என்னுள் நிறைந்தாய். உயிரெல்லாம் உருகுதே உனது புகழ் பாடவே, மனமெல்லாம் மருகுதே உனது முகம் காணவே. வேதங்கள் நாதங்கள் நீ போற்றுவாய் இறைவா, பாவங்கள் சாபங்கள் பறந்தோடவே துணைவா. அனைத்தையும் அறிந்திடும் ஜெகத்குரு நீ, ஆயாய் வந்தாய் ஆதி சிவசங்கரா, அவமாய் நின்றாய் பரம சிவசங்கரா. பால் முழுவதும் கலந்தாய், ஏற்றினாய் ஞான ஒளி ஏற்றினாய். கார்மேகமாய் படர்ந்தாய், கருணை மழை என பொழிந்தாய். தூயவா துறவு கொண்ட பாலசேகரா, சங்கரா ஜெய சங்கரா, தண்டமேந்திய தாண்டவா. குருவாய் வருவாய் நடராஜ ரூபனே, திருவாய் மலர்வாய் நீலோக சாந்தமே. சங்கரா 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 ஜெய சங்கரா. உயிரெல்லாம் உருகுதே உனது புகழ் பாடவே, மனமெல்லாம் மருகுதே உனது முகம் காணவே. வேதங்கள் நாதங்கள் நீ போற்றுவாய் இறைவா, பாவங்கள் சாபங்கள் பறந்தோடவே துணைவா. அனைத்தையும் அறிந்திடும் ஜெகத்குரு நீ, ஆயாய் வந்தாய் ஆதி சிவசங்கரா, அவமாய் நின்றாய் பரம சிவசங்கரா. நேயர்களே, குருநாதரை சமாதி செய்த காணொளியை பார்த்தீங்க. சென்ற ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் தைப்பூசத்தன்னைக்கு குருநாதர் சமாதி அடைந்தார்கள். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2026 முதலாம் ஆண்டு குரு பூஜை நடைபெற்றது. இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளாக குருநாதர் சமாதியடைந்து 16ஆம் நாள் சிவராத்திரி வந்தது. அன்னைக்கு குருநாதருடைய சமாதி காங்கிரீட் போடப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. குருநாதர் சமாதியடைந்து ஒரு மண்டல காலம் 48வது நாள் அன்று ஜீவசமாதி மேல் பீடம், லிங்கத்திருமேனி, நந்தியம்பெருமான், பலிபீடம் மற்றும் குருநாதரோட திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆடி மாதத்திற்குள்ளாக முன்மண்டபம் மற்றும் பின்மண்டபம் கட்டப்பட்டு சித்தர்களுடைய தாய் என்று சொல்லக்கூடிய வாழை பரமேஸ்வரியுடைய விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. உலகிலேயே ஜீவசமாதியுடன் கூடிய
வாழைத்தாயுடைய கோவில் இங்கு தான் உள்ளது. ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி அன்று செல்லு விநாயகரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்று தொட்டு குருநாதர் சமாதி அடைந்த பின்பும் இன்று அளவும் வெள்ளை கழுத்துடைய அந்த கழுகு என்று சொல்லக்கூடிய கருடன் வட்டமிட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் கண்கூடா தினசரி தரிசனம் பண்ணுறோம். நீங்களும் கோவிலுக்கு வரணும்னா தினசரி காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை கோவில் திறந்திருக்கும். கோவிலுடைய அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். வாங்க, குருநாதரோட அருளை பெற்றுட்டு போங்க. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேமராமேன் ஹரிகரனுடன் உங்கள் சித்தப்பித்தன். ஆத்ம வணக்கம். என் மீது பகையுமே